ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. கமெண்ட்ஸ்ல புதுசா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் சில பல பேருக்கு அது ரெக்கமெண்டேஷன்ல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மறந்துடாம அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட் குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல ஹீரோவாங்க பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஓனர் கிட்ட விசாரிக்க, ஓனர் இவன் என்னோட ஜூனியரா இருந்திருக்கான்ப்பா ஸ்கூல்ல, இனிமே இவனும் நம்ம கூட தான் இந்த இடத்த ஷேர் பண்ணிக்க போறான்னு சொல்றாங்க. ஹீரோ வெளியில அவங்க கிட்ட விசாரிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. ஓனர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு பேசி பழகும் போதுதான் ஹீரோக்கு போக வேற போக்கிடம் இல்ல அப்படிங்கிற உண்மையை அவர் தெரிஞ்சிருப்பாரு. அவனோட கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இங்கே தங்கட்டும் அப்படின்னு பெர்மிஷனும் கொடுத்திருப்பாரு. ஹீரோ கிட்ட தனியா பேசினு வெளில கூட்டு போக ஃப்ரெண்டு அவன் பாச கூட்டு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ற விஷயத்தினால தேவையில்லாம ஜியான் தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, அவனை இங்க இருந்து அனுப்பி வைங்கன்னா, இல்ல நீ இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடுறது எனக்கு தப்புன்னு தோணுது, அவங்க ரெண்டு பேருக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கிட்டுமே நீ எதுக்கு அதுக்குள்ள நடுவுல தலையிடுற, என்ன நம்பி வந்திருக்க, என்னாலையும் துரத்த முடியாதுடா, தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயினா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்கு, நீங்க யூரோப் தானே போயிருக்கணும்னு கேப்பா. ஹீரோ நான் யூரோப் தான் போயிருக்கணும், ஆனா என்னோட சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சா, அதனால தான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன வீட்டை விட்டும் துரத்திட்டாங்க. போக இடம் இல்ல, வெறும் $80 தான் வச்சிருந்தேன், அதை வச்சு ஒரு ரூம் எடுத்து கூட தங்க முடியாத நிலைமை இருந்தா, அதனால தான் உன்னை தேடி வந்தேங்கிறா. இவ சும்மா போய்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னதான் பிரச்சனை, எதுக்காக ஹீரோ போல, நீங்க எனக்காக தான் வந்தீங்கன்னா ஹீரோ உனக்காக வந்தேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன், இதுக்கப்புறமா அங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எனக்காக யோசிச்சு வெளில வந்துட்டேன், இப்போதைக்கு என்கிட்ட காசு பண்ணலாம் இல்ல செல்லம், அதனால உன்னை என்னால டேட்டும் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம டேட் பண்றத பத்தி யோசிக்கலாம், ரொம்ப குளிர்து நான் போறேன்னு கிளம்புறா. இவளோ ஐயோ நான் சொல்றத கேளுங்கன்னு பிடிச்சு இழுக்கலான்னு வர, அதுக்குள்ள இவ இடறி விழ ஹீரோ கையில தாங்கி பிடிச்சுக்கிட்டு வாண்டடா க்ளோஸா வந்து நான் இங்கதான் உன் கூட இருக்க போறேன், அவன் கூட அப்பப்ப க்ளோஸா பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான் பாத்துக்கோன்னவே இவ அது உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்கிறா, அப்ப நான் இங்க தங்குறது உனக்கு தேவையில்லாத வேலை, அதுலயும் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ள வந்து அந்த ஓனர் கிட்ட இவன் மட்டும் டெய்லி ரெண்ட் பே பண்றான், ஒரு நாளுக்கு $30 கணக்குல 10 நாளுக்கு மட்டும் அந்த கணக்குல பே பண்ண சொல்றாரு, அதுக்கப்புறமும் நீ இங்கே இருந்தேன்னா என்ன ரெண்ட்டுங்கிறத பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வாங்க தான் அனுப்பி வச்சுட்டாரு. ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் வேணா அவன் எதிர்க்க டேட் பண்ற மாதிரி நடிக்கலாமா, இல்ல சும்மா நடிக்க தான் கேக்குறேங்கிறா. இவ வேணா விஷயத்தை எதுக்கு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு, அவரெல்லாம் வசதியா வாழ்ந்தவர், ஒரு நாள் கூட இங்க தாக்கு பிடிக்க மாட்டாரு, எஸ்கேப் ஆகி ஓடிடுவாரு, அவர் போக்குல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஃப்ரெண்டும் ஹீரோவும் தான் ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ பாட்டு போய் பெட்ல படுத்துக்கிட்டா. அதுக்கும் ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இனிமே யார் ஃபர்ஸ்ட் வரமோ அவங்க பெட்ல தூங்கிக்கலாம், இப்ப பேசாத நான் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு அவன் பாட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோ அம்மா கறி ரெஸ்ட் ரூம்ல போய் பார்த்தா அவளோட பிரஷ் மாத்தி வைக்கப்பட்டிருக்கு. டவுட் ஆகி வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு அவங்க நான் பண்ணல, மேபி உங்க பொண்ணு பண்ணிருக்க வேணா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவளை கூட்டு வந்து கோத்து விட்டாங்க. அவளோ எனக்கு என்னமோ டவுட்டா இருந்துச்சு, நம்மளோட யூன்ஸ் காணாம போனதுக்கு அப்புறம் அவளை மறக்கிறதுக்காக என்ன எங்க இருந்துன்னா அடாப்ட் பண்ணி வளர்த்தீங்களோன்னு, ஏன்னா நீங்க என்ன வளர்க்குற விதமே சுத்தமா சரியில்லை, எந்த அம்மா அப்பா பொண்ணோட கிராஜுவேஷனை மறப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன பத்தி கேர் பண்ணதே இல்ல, அதனாலதான் ஒரு டவுட்ல பண்ணனா அவங்க அம்மா, நீயே யோசிச்சு பாரு ஜியான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவளை நாங்க சரி கட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியதா இருந்துச்சு, ஆனா அவ எல்லாத்துக்குமே சரி சரின்னு தான் சொன்னா, ஆனா உன்னை பத்தி யோசி, நீ வளரும் போதே பர்ஃபெக்டா வளர்ந்திருக்க, உன்னை எதுக்கு தேவையில்லாம குடைச்சல் கொடுக்கணும்னா நாங்க உன்னை கண்டுக்காமலே விட்டுட்டோம், இப்ப ஜீசுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் கூட அது ஒரு தருதல, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால தான் ஜீசு வந்துட்டா, ஆமா நான் தருதலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஜியான் எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போனா, நான் உங்க பொண்ணாவே இருக்க கூடாதுங்கிறதுக்கு நீங்க ஆசைலாம் பட்டு நீங்களும் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தானே பாத்தீங்க, ஆனா ரிப்போர்ட் என்ன வந்துச்சுங்கிறது ஏன் சொல்லவே இல்லைன்னு கேக்குறா. அவங்க அம்மாவோ இல்ல நான் அதுக்காகன்னு எடுக்கல, இந்த வாட்டி எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேங்கிறாங்க, ஆனா நீங்க ஜியானை வெல்கம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா பண்ணிருப்பீங்க, என்ன ஏன் நீங்க வந்தது ஏமா வந்தேன்னு கேட்டீங்க, விருப்பம் இல்லாம என்ன எதுக்கு நீங்க கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னதுக்கு, இல்ல என்னோட 25 வருஷம் அடக்கி வச்ச பாசம் மொத்தத்தையும் ஜியான் மேல காமிச்சிட்டேன், உடனே நீ மாத்தி வரவே எனக்கு டக்குன்னு மாறுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல, கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு, அதுக்குள்ள நம்மளுக்கு 7 நாட்டு சனியா ஓடிட்டு கிடக்கு, அதனாலதான் போதே இவ போத நிப்பாட்டுங்க, உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே கேட்க ரெடியா இல்ல, நான் மக்காவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இப்பயுமே பாவம் என்னமோ இந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி அதுதான் பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க, நீ முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ணாத, நீ எங்க பொண்ணுதான் அதுதான் கன்ஃபார்ம், இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்காத, ஒழுங்கா சாரி கேட்டுட்டு கிளம்புன்றாங்க. இப்பெல்லாம் தங்கச்சிக்காரிக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலே டைரக்டா தம்பிக்கு தான் கால் பண்றா, அவன் அட்டன் பண்ணி உங்களை மாதிரி ரிச் பீப்புள்லாம் நான் நம்பர்தான் இல்ல, ஒழுங்கா போனை கட் பண்ணுன்னு கட் பண்ணிட்டா. இவ நான் உன்கிட்ட ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசினா போதும், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்க ரெடியா இருக்கேங்கிறா. இவன் ஏனோ தெரியல அவன் மேல ஒரு வித கோவத்துல இருக்கா, அதனால அவளை கண்டுக்கவே மாட்டான். பேக்கரி ஓனரோட வீடு எப்படின்னா அந்த பேக்கரிக்கு பின்னம்புறத்துல கொஞ்சோண்டு சின்ன ரூம் ஒதுக்கி அதை தான் ஒரு வீடாவே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு, ஏன்னா பேக்கரிக்கு வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு. இப்ப இந்த அக்காவும்
இவர் கூட சேர்ந்து தங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவரு காலம் ஃபுல்லா இப்படி பிரம்மச்சாரியா செத்துருவணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்பயாச்சும் உனக்கு மனசு இறங்குச்சு. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கே கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாங்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ தலை தெறிக்க பஸ்ஸுக்காக ஓடுறான். ஹீரோனும் ஃப்ரெண்டும் கார்ல வந்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் பார்க்க தான் செய்யறா. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்றான். அந்நேரத்துக்கு பார்த்து தான் அவன் கரெக்டா ரிசைன் லெட்டர் கொடுக்கலான்னு போவான். ஹீரோ கால் பண்ணி, டே நான் முக்கியமான சில ப்ரொபோசல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல, யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா, அதெல்லாம் இந்த இடத்துல தாண்டா வச்சிருக்கேன். அது எப்படின்னா யாருக்கும் தெரியாம எனக்கு கொஞ்சம் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொண்டு வந்து குடுக்குறியான்னு கேட்கவே, ரிசைன் லெட்டரை கொடுக்க போனவன் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவோன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டான். ஹீரோ அந்த கொஞ்ச நேரம் போன் ஆன் பண்ணது அதுக்குள்ள லொகேஷனை ட்ராக் பண்ணிருக்காங்க. தாத்தாக்கும் போன் பண்ணி அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கதான் இருப்பாங்க. அவங்க அப்பா கேக்குறாரு, அவன் எங்க இருக்கான்னு எதனா தெரிஞ்சுச்சான்னதுக்கு, ஆமா தெரிஞ்சுச்சான்னு கேக்குற வேற கேள்வி. சொன்னா மட்டும் போயிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டு வருவா போறேன், அமைதியா உக்காரியான்னு அப்பயும் அசிங்கம் தான் படுத்துறாரு. கூடவே இவங்களோட தங்கச்சி புருஷனையும் கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஹீரோ பையன் எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கான், அவளுக்காக வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னதுமே அவங்க அம்மா, இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக சொல்றீங்கன்னா, வாய மூடு, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, உனக்கு மானையினம் வேற கேடா, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இங்க பாருங்க, இந்த உண்மையை இப்ப எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க பிள்ளை ஹீரோட இடத்துக்கு சீக்கிரமே வர போறான். இப்ப அவனுக்கு ஒரு பரீட்சை மாதிரி தான் வச்சிருக்கேன். வெளில போனவன் நம்ம வழிக்கு திருந்தி அவனா வந்தா உண்டு, வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சானா வேற வழியே இல்ல, அவனை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு பெர்மனண்டா உங்க பையனை அந்த இடத்துல உட்கார வைக்க போறேன். எதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க அப்படின்னதுமே அந்த சித்திக்காரி, ஐயோ அப்படியாப்பா, எப்ப அவனை வீட்டை விட்டு துரத்த போறீங்கன்னு கேக்குது. தாத்தா இருக்கலாம் ஆசை, இந்த அளவுக்கு இருக்க கூடாது, அவனை துரத்திட்டு இவனை உட்கார வைக்கிறதுக்கு அவ்வளவு அலையாது, அந்த நாள் வரக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டிட்டு இருக்கேன், நீயும் இப்படி விஷமா யோசிக்காம இருன்னு அதையும் திட்டி தான் விடுறாரு. ஹீரோ பாவம் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் அழுக்கு டவலை கொண்டு வந்து மூஞ்சிலே எறிறான். ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சார், எது வந்தாலும் சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஆமா, அந்த டவலை கிளீன் பண்ணீங்களா இல்லையா, எவ்வளவு கேவலமா இருக்கு, என்னத்து நீ வேலை பாக்குறன்னு அவ்வளவு கத்துனாலும் இவன் பாவம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்றான், இப்போதைக்கு இந்த காசும் இல்லாம போயிடுமோன்னு. அசிஸ்டன்ட் அந்த பென் டிரைவ் கூடவே இவன் வச்சுட்டு போனால அந்த $100 கொண்டு வந்து குடுக்குறாரு. இது எதுக்காக நீங்க வச்சுட்டு வந்தீங்க, உங்ககிட்ட இருக்க கடைசி காசையும் அங்க வச்சுட்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களான்னு கேக்கு. ஹீரோ, யார் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு போய் சொல்றான். அவன், உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க வைக்கணும்னா $2000 வச்சுட்டு போயிருப்பீங்களே கண்டி, வெறும் $100 வச்சுட்டு போயிருக்க மாட்டீங்க, அப்ப உங்ககிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு அர்த்தம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு குடுக்குறான். அவன், பரவாயில்ல இருக்கட்டும், இந்த அளவுக்கு என்ன நீயாச்சும் புரிஞ்சு வச்சிருக்கியே, ஆனாலும் உங்க அம்மாக்காக நான் வச்சது அவங்களே வச்சுக்கிட்டோம். அண்ட் உன்னை இப்ப அவங்க அனுப்புற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க உனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக அவசரப்பட்டு ரிசைன் எல்லாம் பண்ணிடாதரா, உங்க அம்மா ரொம்ப பாவம், அவங்களுக்காகவாச்சும் கொஞ்ச நாளாச்சு பல்ல கடிச்சிட்டு வேலை பாரு, வேற நல்ல வேலை கிடைச்சதும் ரிசைன் பண்ணிட்டு போங்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் ஃப்ரெண்டு கரெக்டா ஹீரோனோட ரூமுக்குள்ள போறான். ஃப்ரெண்ட்ஸ் தானே, நட்டு ராத்திரில இதுங்களுக்கு ரூமுக்குள்ள என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, வெளில பேச வேண்டியதானே, கரெக்டா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறமா அவன் வரலன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம்னு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நிமிஷத்தை தாண்ட உடனே, ஐயோ நெருப்பு வருது, ரூம்குள்ள இருந்து நெருப்பு வருதுன்னு கத்துவே அவனும் வெளில வந்துட்டான். ஏன் அப்படி பண்ற, இந்த ப்ளூ பிரிண்ட் எடுக்கதான் போனேன், கொஞ்சம் என் உயிரை எடுக்காம தான் ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஓனர் வந்ததுமே ஹீரோ கிட்ட இருந்து $30 ரெண்டா வாங்கிக்கிறாரு. ஹீரோ, கொஞ்சம் லேப்டாப் கொடுங்களேன், யூஸ் பண்ணிட்டு தரேன்னா, அவர், ஐயோ சாரிப்பா, அது கூட ஃப்ரீ கிடையாது, $10 கொடுத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா யூஸ் பண்றதுக்காக கொடுக்குறேன்னு அதையும் வாங்கி கொடுத்துட்டு போறாரு. இவன் நைட்ல வேலை பாக்குறதுக்கு என்ன பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதான்னு தான் தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு, என்னையா தூங்காம வேலை பார்த்துட்டு கிடக்க, இப்ப எதுக்காக உனக்கு பார்ட் டைம் ஜாப், உண்மைக்குமே உங்ககிட்ட வெறும் $80 தான் இருக்கானா, அதை தான் இந்த ஆள் ரெண்ட் அது இதுன்னு புடுங்கிட்டு போயிட்டாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு தான் நைட்ல எதனா பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான். இவன், ஓ இழையா இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தோணுதுல, கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். பேக்கரி ஓனரோட அந்த இடத்தை டெக்கரேட் பண்றதுக்கு, சாரி ரெனோவேட் பண்றதுக்கு ஹீரோயின் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இவளும் அந்த கேஃபே அக்காவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜீசு அப்பதான் பிரெட் டெலிவரி பண்ண வந்திருப்பா. இவங்க ரெண்டு பேர் நல்லா க்ளோஸா வேற பேசிட்டு இருக்காங்களா, யாருன்னு கேட்டதுக்கு என் தம்பியோட ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க. அவ்வளவுதான், ஜீசுக்கு மனசு நொந்துட்டு நம்ம அக்காவும் அவரும் ஒருவேளை லவ்வர்ஸா இருப்பாங்களோங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு அங்கிருந்து ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஒரு வழியா அண்ணனோட பொண்டாட்டி அவங்கிட்ட சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன்னு. உடனே கூட்டு போய் ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க. குழந்தையோட ஹார்ட் பீட்டை போட்டு காமிச்சாலே மனசு மாறிடும்ல, அண்ணனுக்கு கம்ப்ளீட்டா மாறிட்டு. ஆனா இவ பிடிவாதமா இருக்க, இந்த குழந்தை வேணா நம்ம கலைச்சிருவோன்னு. அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டு கூட குடிக்க வந்திருப்பாரு. அவரு, என்னடா வர வர உன் போக்கே மட்டுப்படலையே, கொஞ்ச நாள்ல பயங்கரமா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போய் நீ செக்அப் எதுனா பண்ணியா, நான் ரெகுலரா எவ்ரி இயர் பண்ணுவேன், ஒரு 2 வருஷம் விட்டுட்டு 3வது வருஷம் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஸ்டமக் கேன்சர் இருக்குன்னு நானுங்க, என்னாலே நம்ப முடியல, ஏதோ கொஞ்சம் இயர்லியரா கண்டுபிடிக்கவே எப்படியும் சரியாகி வந்துட்டேன், ஒழுங்கா நீ நாளைக்கே போய் ஃபுல் பாடி செக்அப் எடுத்துட்டு வா அப்படின்னது இவங்க அப்பா லைட்டா போட்டு பாக்குறாரு. எங்க அம்மா கூட ஸ்டமக் கேன்சர்ல தான் இறந்தாங்க, அதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்கவே எல்லா சிம்டம்ஸும் இவருக்கும் ரிலேட் ஆகுது. ரோட்ல நடந்து வரும்போது இவருக்கு வந்து எல்லா சிம்டம்ஸையும் யோசிச்சு பார்த்துட்டே வந்த மனுஷன் ஒரு நிமிஷம் பயங்கர சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிடக்காரு. அவ்வளவுதான், நம்மளுக்கும் ஸ்டமக் கேன்சர் வந்துருச்சு, நம்மளும் சீக்கிரமே சாக
போறோம் நிம்மதியானு. தன்னோட கடைசி காலத்திலாச்சும் சந்தோஷமா இருக்கணும்னு போய் ஹேர் கலர் எல்லாம் பண்றாரு, புதுசா ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்கிறாரு. ஹீரோவும் இந்த லோடு ஏத்துற வேலை தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜீசு கிட்ட இருந்து இவனுக்கு மெசேஜ் வருது, அண்ணா கிறிஸ்மஸ் அண்ணா எப்படி இருக்க ஏது இருக்குன்னு. இவனும் அவகிட்ட ஹெல்ப் கேக்குறான். எனக்கு இப்ப போட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு மாத்து துணி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல, அதனால தப்போ சரியோ கொஞ்சம் துணிமணியை திருடிக்கலாம், அது தப்பு இல்லன்னா அவகிட்ட கேட்டிருக்கான். இந்த குழந்தைய கடத்தின 2 பேரையும் இப்ப வரைக்கும் இவங்க ஒழிச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. அதுவும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவே அவங்களுக்கு சுத்தமா இதுக்கு மேல விருப்பமே இல்ல. கிறிஸ்மஸ் அதுவுமா கூட வெளில போக விடாம இவ என்ன நம்மள பிடிச்சு வச்சிருக்கிறதுன்னு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லவே அசிஸ்டன்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்கள நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு. அவங்களோ ஐயோ இதுங்க வேற தலைவலி, இதுங்க இப்ப வெளியில வந்துச்சுங்கன்னா தேவையில்லாம நம்மள பிளாக்மெயில் பண்ணி உயிர் எடுக்குங்க, யாருக்கோ தெரியாம பிலிப்பைன்ஸ்க்கு அதுங்களை பேக்கப் பண்ணி அனுப்பி விடுங்க, கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே இவங்க ஆளுங்க கூட தான் அனுப்பி வைக்க போறாங்க. இத அவங்க அப்பா கேட்டு உண்மையை இப்படியே மூடி மறைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஏதோ பிளான் போட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோக்கான திங்ஸ் எல்லாத்தையும் ஜீசு கொண்டு வந்து கொடுக்குறா, கூடவே கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறா. ஹீரோ இல்ல அது சீட்டிங், இந்த துணியை எப்படியே நான் வரலன்னா தூக்கி குப்பையில தான் போடுவாங்க, அந்த குப்பையில இருந்து எடுத்ததான் நினைச்சு கூட நான் இதை வச்சுக்கலாம், ஆனா தங்கச்சி கிட்ட இருந்து பணம் வாங்குறது தப்பு, நீ பார்த்து போயிட்டு வான்னு அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டான். அவங்க அப்பா யாருக்கும் தெரியாம இவங்களை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணிட்டாரா இல்ல அதுங்களே எஸ்கேப் ஆயிடுச்சான்னு தெரியல. அசிஸ்டன்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க எம்டியா கிடக்கு. அவங்க அம்மா கால் பண்ணி சொன்னா அது ஒரு பக்கம் பதறிட்டு இருக்கு, அது எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு. ஃப்ரெண்டு அவங்க பாஸ் கிட்ட கேக்குறான், ஏன் இப்படி அல்பத்தனமா பண்ணிட்டு இருக்க, அந்த ஆள் கிட்ட டெய்லி $30 வாங்கிட்டு இருக்க, நாங்கெல்லாம் மாசத்துக்கு 200-300 தானே பே பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி டிஃபிகல்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவரே டேய் அவன் வசதியானவன்டா, அவன் இப்ப ஏதோ ஒரு வேகத்துல இந்த மாதிரி நான் வந்தே தீருவேன், தனியா வாழ்ந்தே தீருவேன்னு சொல்லி வந்திருக்கான், அவனுக்கு பணத்தோட கஷ்டம் என்ன, வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத உணர்த்தணும் தான் நான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 நாள் அவன் கிளம்பி போயிடணும், அந்த 10 நாளையும் தாண்டி அவன் போகல அப்படின்னா அவன் தனியா வாழ பழகிட்டான்னு நினைச்சுக்கிட்டு நம்மளே மிச்சத்துக்கு ரெண்டே வாங்க வேண்டாம், அவனை ஃப்ரீயாவே இருக்க வச்சிருவோம், இல்லன்னா உங்களை மாதிரி மாசம் மாசமே வாங்குவோம், ஆனா அவனுக்கு இப்போதைக்கு நான் போடுற அந்த பிரஷர் தேவைப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. ஹீரோயினா எல்லாரு கூடயும் சேர்ந்து ஜாலியா அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுவே ஜீசு ஃபேமிலியில எப்பயும் வீட்டுல எப்படி உம்முன்னு உட்காந்து சாப்பிடுவாங்களோ அதே தான் அங்கேயும். ஆனா ஹீரோவை மட்டும் எல்லாருமே மிஸ் பண்ணதான் செய்யறாங்க. தங்கச்சிக்கு அங்க கடுப்பா இருக்கு. மறுபடியும் தம்பிக்கு தான் போன் பண்ணி டே நான் இவ்வளவு பே பண்றேன்னு அவங்க கிட்ட பேசியே ஆகணுங்கிறா. அவன் இங்க பாரு நானும் சொல்லிட்டு பணத்தை முறை காட்டாதே, எனக்கு கடுப்பா இருக்கு, எனக்கு போனே பண்ணாதன்னு சொல்லி கட் பண்ணிட்டான். பேக்கரி ஓனர் ஒரே குஜால்ல இருக்காரு. ஜாலியா இவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்து அந்த ஓனருக்கே கடுப்பாவுது. டேய் இதுங்க என்னடா காலமான காலத்துல கடுப்பேத்திட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் வந்திருக்கலாம்ல, பாவம் அவன் தான் போனை கூட ஆன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கானே, எங்க போன் ஆன் பண்ணா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. ராத்திரியும் பகலும் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்க ஹீரோ எனக்கு இப்பதான் தெரியுது அவங்கிட்ட போன் கூட இல்லன்னு. ஹீரோ பாவம் எல்லாரும் கும்பலா சேர்ந்து சாப்பிடுறாங்க, இவன் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை கூட முழுசா சாப்பிட விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆம மாதிரி தின்னுட்டு கிடப்ப, எழுந்து வாடான்னு பாதியில எழுப்பி கூட்டு போய் வேலை பார்க்க வைக்கிறாங்க. வீட்டுக்கு அறக்க பறக்க ஓடி வருவான், பஸ்ஸை பார்த்து கீழே விழுந்து கையில எல்லாம் அடிபட்டுருச்சு. உடம்பு ஃபுல்லா காயத்தோட பெயினுக்காக அங்கங்க பிளாஸ்டிக் எல்லாம் ஓட்டிக்கிட்டு வாஷிங் மிஷின் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாம உட்காந்து கிடப்பான். ஹீரோயினா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவன் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால சும்மாவே இருக்க முடியல. வந்து சொல்றா, ஐயோ நீ என்ன பைத்தியமாயா, அவ்வளவு பெரிய சொத்துக்கார இங்க லூசு மாதிரி வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு கிடக்க, இவ்வளவு நீ கஷ்டப்படணுமா, என்ன தயவு செஞ்சு உன்னோட வீட்டுக்கே கிளம்பி போனா. ஹீரோ நான் தான் சொன்னல, நான் எந்த வகையிலனா உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா, நான் பாட்டு தானே என் போக்குல இருக்கேன், அப்ப நீ என்ன என் போக்குல விட்டுட்டு போயிட ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாத அப்படின்னு கேட்கவே இவ சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த போனையாச்சும் வச்சுக்கோ, இந்த போனு தொலைஞ்சிருச்சுன்னு நான் வேற புது போன் வாங்கிட்டேன், இப்ப இது என்கிட்ட சும்மா தான் இருக்கு, இதுல என் நம்பர் தானே இருக்கு, உன்னை யாரும் லொகேட் பண்ண முடியாது, நீ கவலைப்படாம யூஸ் பண்ணுன்னு கொடுத்துட்டு போறா. தங்கச்சி டைரக்டா தம்பி வேலை செய்யற அந்த இடத்துக்கே வந்து அவனை வெளில எடுத்துட்டு போய் எதுக்காக நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு என்ன வெறுக்கிற அப்படின்னா எதனா காரணம் இருக்கணும்ல, அதையே சொல்ல மாட்டேன், நான் தான் உனக்கு இங்க நீ வாங்குறத விட அதிக காசு தரேங்கிறல்ல, அப்ப என்ன மீட் பண்ண வர்றதுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனைனா, இவன் எப்ப பாரு காசுக்காக மட்டும்தான் உன்கிட்ட நான் வருவேன்னு எதிர்பார்க்கறியா, உன்ன மாதிரி ஒரு பணக்கார பிசாஸ்னாலதான் என்னோட வேலையே போச்சு, அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கும் உனக்கு எந்த வித்தியாசமும் பெருசா இல்லைன்னு, ஏன்னா நீ காசு கொடுத்தா நான் என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, மெயினா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான காரணமே என்னோட அக்காவோட தங்கச்சி, நீ உன்னை பாதுகாக்கிறதுல நானும் ஒரு பங்கு வகிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும்தான், உன்னோட காசை வச்சு எல்லாரையும் வேலை வாங்க முடியாது, அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவளுக்கு இப்பதான் புரியுது தான் பண்ணது தப்புன்னு. சரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு கேட்கவே தம்பியும் சரி ஓகேன்னு விட்டுட்டான். ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிறதுனால ஃப்ரெண்ட் அவளை மூவி கூட்டு போலான்னு இருந்தான். ஆனா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்கா, நான் அவளை மீட் பண்ண போனோம், அதனால நீ தயவு செஞ்சு வேற யாருன்னா கூட்டு போன்னு சொல்லவே அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஜீசு தான் ஞாபகம் வர. அவகிட்ட வந்து கேட்டா அவ எப்பன்னு இருப்பாப்பல, டக்குன்னு ஓகேன்னு சொல்லி அவன் கூடவே வந்துட்டா. உங்க ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா அவ்வளவு கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்க முடியாது இல்ல, பையனும் போய் எப்படி க்ளோஸா உட்காந்துருப்பீங்கன்னதுக்கு அது பையன் இல்ல பொண்ணுன்னதுமே இவளுக்கு மூஞ்சி மாறுதா, அத
அதை புரிஞ்சுக்கிட்டவன் பொண்ணுதான், ஆனா எனக்கு ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டான்னு போய் சொல்றான். ஜீசுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ உனக்கு கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருக்கும் தானேன்னு கேக்குறான். இவ இல்ல இதுல என்ன தெளிவாடியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சமாளிக்க இவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன கியூட்டான மூமெண்ட்ஸ் தான் அந்த இடத்துல ஏற்படுது. ஆனா என்ன இப்போ வரைக்கும் லவ் மட்டும் ரெண்டு பேரும் சொல்லிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா பிடிச்சிருக்கு. ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணி இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்த பத்தியும் ஷேர் பண்றா. ஹீரோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலுமே இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே இல்ல. அவங்க ஊர்ல எல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்கு, பர்த்டே அன்னைக்கு சீ வீட்ல ஒரு சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். கையில அவ்வளவு பெரிய காயம் இருந்தும் அதை கூட கண்டுக்காம பண்ணிட்டு இருக்கான். அது அங்க இருக்க இன்னொருத்தரும் பாக்குறாரு. ஐயோ கையில காயமா இருக்கே, எதுனா மருந்து போடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவன் மருந்து போட்டா எப்படி அவளுக்கு சமைக்கிறது, அதனால அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். அவனுக்கே ஆச்சரியமாகிற அளவுக்கு செம்ம டேஸ்டா சமைச்சிருக்கான். போனவன் ரிட்டர்ன் வந்து யோ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் கூடன்னு கேக்குறான். இல்ல இல்ல இது அவளுக்கு மட்டும்தான், ப்ளீஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லி இவனுக்கே பயங்கர பசி. அதுலயே கொஞ்சமா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக வச்சுட்டு. ஹீரோயின் வந்து யார் இதெல்லாம் குக் பண்ணான்னு கேட்க அந்த பையனும் வேற யாரு ஹீரோ தான். அவன் கையில அவ்வளவு பெரிய காயம் இருந்துச்சு, அதை கூட பொருட்படுத்தாம உனக்காக 2 மணி நேரம் நின்னு கஷ்டப்பட்டு சமைச்சு அவன் கூட சாப்பிடாம இங்க இருந்து கிளம்பி ராத்திரி பார்க்க வேண்டிய வேலைக்கு போயிட்டான்னு தான் அவ்வளவுதான் மனசு விட்டு போச்சு ஹீரோயினுக்கு. பாஸ் வேற வந்து அவன் நைட்டு என்ன மாதிரி வேலை பாக்குறான், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவன் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பாத்துருப்பாள்ல, அதெல்லாம் இதாலதான் வந்துச்சோன்னு அங்க இருந்து ஹீரோவை பாக்குறதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டா. ஜீசு ஒரு கேக் செஞ்சிருப்பா, அதை கொண்டு வந்து கெஃபே அக்கா கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப அங்க இருக்க ஒரு பொம்மை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்து பாக்குறா. அதே பொம்மை ஜியான் கிட்டயும் இருந்திருக்கும். அப்பதான் அக்கா வந்து என் தம்பி ஸ்கூல் படிக்கிறப்ப இதை செஞ்சிருக்கான், அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துதான் செஞ்சான், அவங்க கிட்டயும் ஒன்னு இருக்குன்னு சொல்லிருக்கான்னதோ இவ டவுட்டா கேக்குறா அவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு. ஜியான் படிச்ச அதே ஸ்கூல்ல சொல்லவே அவ்வளவுதான் அன்னைக்கு நம்ம பார்த்த பொண்ணு கூடவே அவனுக்கு பிடிச்ச பொண்ணு எல்லாமே ஜியான் தான், இதுலயும் ஜியான் நம்ம வாழ்க்கைக்கு நடுவுல வந்திருக்காளேன்னு மறுபடியும் ஹீரோயின் மேல வெறுப்பாகுறா. ஹீரோயின் நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்னு கேக்குறா. ஹீரோ நான் நிறையவே சாப்பிட்டேன், உனக்காக தான் வச்சேன், நீ சாப்பிடலன்னதுக்கு உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்காக அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க, ஏன் இப்படி என் உயிரை எடுத்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் உன் கையை காமின்னு கையை பாக்குறா. கையை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு செயின் வச்சிருக்கான். ஹாப்பி பர்த்டே ஜியான்னு. அவ்வளவுதான் பயங்கர டச்சிங்கா ஃபீல் ஆகிட்டு. எனக்கு இந்த செயின் வாங்குறதுக்காக தான் ராத்திரியும் பகலும் சேர்ந்து வேலை பார்த்தியான்னு கேட்க நான் பகல்ல மட்டும் வேலை பார்த்தா இது என்னால வாங்கியிருக்க முடியாது, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காக தான் நான் 2 வேலையும் வேலை பார்க்க வேண்டியதா இருந்துச்சுங்கிறான். இவ நீ தானே சொன்ன என்ன எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு, இப்ப இப்படிலாம் பண்ண என்னையா அர்த்தம்னு கேட்க அவனோ இது உனக்கு பர்த்டே இல்ல, உனக்கு நான் எதனா கொடுத்தே ஆகணும்ல, அதுக்காக தான் பண்ணேங்கிறா. எனக்கு பர்த்டேனா உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு, ஏன் இப்படி அனோனுமா என்ன சாவடிச்சிட்டு இருக்கன்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ அட்லீஸ்ட் நான் வாங்கிட்டேன்ல, எனக்காக இந்த ஒரு வாட்டி இதை போட்டுக்கலாம்லன்னு கேட்க இவ இல்ல என்னால போட்டுக்க முடியாது, நீ இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, தயவு செஞ்சு கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போ, நீ இப்படி வாழ பிறந்தவன் கிடையாது, நீ மகாராஜா மாதிரி வாழ வேண்டியவன், எதுக்காக உன்னோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு அழுகுறா. ஹீரோ நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு போலயேன்னு கேக்குறான். இவன் ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிறைய காதலிக்கிறேன், நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது எனக்கு அதை பாக்குறப்ப கஷ்டம் வராதா, என்ன நீ கஷ்டமே படுத்த மாட்டேன்னு, அப்ப நீ இப்ப படுறத பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நான் நொந்து கட்டிட்டு தானே இருக்கேன்னு. அவ்வளவுதான் ஹீரோ இவ்வளவு கஷ்டத்திலயும் சந்தோஷமா அழுக ஆரம்பிச்சுட்டான். அவளே மனசு திறந்து சொல்லிட்டாளேன்னு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.